அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை மஸ்த் மே ரஹனா கா அப்படிங்கிற 2023 வெளிவந்த படத்தோட கதை தான் சொல்ல போகிறேன். இந்த ஹிந்தி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, எழுதி டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு விஜய் மௌரியா அப்படிங்கிறவர். பெரும்பாலும் நம் நாட்டில் வயதானவங்க தங்களுடைய வயோதிகத்துக்கு பணத்தையெல்லாம் சேர்த்து வச்சிடுறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது உண்மையான அன்பு செலுத்தும் உறவுகளும் சமூகத்தில் தங்களுக்கென்று ஒரு நல்ல மதிப்பையும் மரியாதையும் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மும்பையில் வசிச்சுக்கிட்டு வர கம்மத் அப்படிங்கிற 70 வயதான மனிதர் நல்ல வேலையில் இருந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவருடைய மனைவியும் 15 வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் யாரும் இல்லை. கம்மத்துக்கோ எந்த நோயும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறாரு. வயது மூப்பு மட்டும்தான் இருக்குது அவருக்கு. தனியாளாக தன்னுடைய ஒவ்வொரு வேலையையும் தானே செஞ்சுக்கிட்டு வராரு. யாருக்கிட்டேயும் எதையும் வலிய போய் பேச மாட்டார். அவருக்கு புதுசாக இருக்கிறவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு எப்போவுமே கூச்சமாக இருக்கும். அவமானத்துக்கு அச்சப்படுவார். அவர் வசிக்கிற காலனியில் பெரும்பாலான வீடுகளில் வயதானவர்கள் தான் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நன்னே அப்படிங்கிற ஒரு கிராமத்து இளைஞன் சில வருடங்களாக இந்த மும்பையில் பிரபலமான ஒரு டெய்லரிங் கடையில் டெய்லராக வேலை செஞ்சுக்கிட்டு வரான். அந்த டெய்லரிங் கடைக்கு வந்த வாடிக்கையாளரான நடுத்தர வயதுடைய பெண்மணி ஒருத்தி அளவு எடுக்கும்போது தன்னை இந்த இளைஞன் நன்னே தவறான இடத்தில் தொட்டுவிட்டான் அப்படிங்கிற பழியை போடுறாங்க. பெண்ணான அவளுடைய பொய் பேச்சு தான் அங்கே எடுபடுது. அதனால் டெய்லர் நன்னேவை உடனே வேலையிலிருந்தும் நீக்கிடுறாங்க. நன்னேவிடும் பணமும் இல்லை, வேலையும் இல்லை. இப்போ புதிதாக சிறிய டெய்லரிங் கடையை ஒன்றை போட நினைக்கிறான் நன்னே அந்த மும்பையில். நண்பர்கள்கிட்ட போய் உதவி கேட்குறான், கிடைக்கல. பழைய கஸ்டமரான பில்கிஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, ஒரு ஃபேமஸான டான்ஸர், அவங்க கொரியோகிராஃபர். அந்த பில்கிஸ் நன்னேவை வழியில் பார்த்து பேசுகிறாங்க. என்னடா நன்னே, புது கடை வைக்க போறியாமே? என் தலைமையில் டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. 25 கவுனு தைக்கணும். இந்தா அட்வான்ஸு 15,000 வச்சுக்கோ. இதோ இந்த டிசைனில் தான் எனக்கு கவுனுங்கெல்லாம் வேணும். என்னோட டான்ஸ் கிளாஸுக்கு வந்து என்னுடைய டான்ஸ் கேர்ள்ஸை எல்லாம் அளவு எடுத்துக்கிட்டு போ, சரியா? நான் சொன்ன அதே தேதியில் ட்ரெஸ் எல்லாம் ரெடியாகி எனக்கு வேணும். மீதி பணத்தை துணிகளை நீ தச்ச பிறகு நான் கொடுத்துடுறேன். நான் இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன்டா, கொஞ்சம் புரிஞ்சிக்கோ, பணமுடை இருக்கு என்று படபடன்னு சொல்லிட்டு போகிறாங்க டான்சர் பில்கிஸ் நன்னே கிட்ட. நன்னேக்கோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. இப்போ நன்னே உடனே ஒரு கடையை வாடகைக்கு எடுத்தாகணும். அட்வான்ஸு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. மும்பையில் ஒரு சின்ன மோட்டார் ரிப்பேர் செய்கிற கடையோட கொடவுனை தான் அவனால் வாடகைக்கு எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த கொடவுனில் ஒரு மூலையில் உதிரி பொருட்கள் எல்லாம் அங்கே இருந்தது. ஒரு ஓரத்தில் தான் டெய்லரிங் மிஷினை வச்சு நன்னே தச்சிக்க ஆரம்பிக்கணும். டான்சர் பில்கிஸ் கொடுத்த பணத்தில் ஒரு புதிய டெய்லரிங் மிஷினையும் வாங்குறான் நன்னே. அதை கொண்டு வரும் வழியில் பசிக்காக ரோட்டோர ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கான் நன்னேன். அப்போ ஒரு இளம்பெண் அழகாக இருந்தா, ஆனால் ரொம்ப அழுக்காகவும் இருந்தா. அவள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா. அவளை நன்னே கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அவள் நன்னே கிட்ட வந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ நன்னேக்கு அருகில் வச்சிருந்த புது டெய்லரிங் மிஷினை யாரோ திருடிக்கிட்டு போயிடுறாங்க. நன்னே அழுதபடி அங்கேயும் இங்கேயும் ஓடி தேடிக்கிட்டு இருக்கான். இவனது அலறலை பார்த்த அந்த பிச்சைக்கார பொண்ணு ராணி யாருக்கோ ஃபோன் செஞ்சா. பாவம் ஏழை பையனாக இருக்கான், டெய்லரிங் மிஷினை கொண்டு வந்து கொடுத்துடுங்க அப்படின்னா. ஒரு பையன் மெஷினை கொண்டு வந்து திருப்பி கொடுத்தான் நன்னே கிட்ட. இவங்கெல்லாம் கூட்டு களவாணிகளாக இருப்பாங்க போல இருக்கு. தன்னுடைய டெய்லரிங் மிஷினை திருப்பி கொடுக்க வச்ச அந்த பிச்சைக்கார பொண்ணு ராணி கூட நட்பாக பேச ஆரம்பிக்கிறான் நன்னே. 2 பேரும் காதலை பரஸ்பரம் சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் காதலிக்கிறாங்க. இப்போ பேசியபடி நன்னே புது கடைக்கு அட்வான்ஸாக 1 லட்சம் பணத்தை இப்போ கொடுத்தாகணும். அவன் டெய்லரிங் தொழிலில் தனது திறமையை நிரூபித்து முன்னேற துடிச்சிக்கிட்டு இருக்கான். யோசித்தபடி பணத்துக்காக பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் நன்னே. அப்போ அந்த பார்க்குக்கு வரும் அந்த 70 வயதான கம்மத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறான் நன்னே. வயதான தாத்தா கம்மத்தோட வீட்டில் தான் முதல்ல திருடணும்னு முடிவு செய்கிறான் நன்னே.
அதன்படி ராத்திரி பால்கனி வழியாக அந்த தாத்தா கம்மத்துடைய வீட்டுக்குள்ளே நுழையிறான். அலமாரியில் இருந்த பணத்தையும் சில நகைகளையும் திருடி எடுத்துக்கிட்டான் நன்னே. அதில் கம்மத்தின் இறந்து போன மனைவியின் தாலியுமே இருந்தது. நன்னே அதை எடுத்துக்கிட்டு போக இருக்கையில் தூங்கிக்கிட்டு இருந்த அந்த தாத்தா கம்மத்து உடனே எழுந்துடுறாரு. இவனை பார்த்து கத்தியபடி தாக்க வராரு அந்த தாத்தா. நன்னே வயதான கம்மத்தை கீழே தள்ளிட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டான். நன்னே திருடியதை வைத்து அந்த கடைக்கு அட்வான்ஸும் கொடுத்துடுறான். மாதம் இப்போ வாடகையை கட்ட வேணும். முன்பணம் போட்டு ஆர்டர் எடுத்த ட்ரெஸ்ஸையும் இப்போ பில்கிஸுக்கு தச்சு கொடுக்கணும். ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸ் வாங்க பணம் தேவைப்படுது நன்னேவுக்கு. இப்போ தனியாக இங்கு கேட்பாரற்று மயங்கிய நிலையில் விழுந்து கிடந்தார் தாத்தா கம்மத்து. அடுத்த நாள் தான் மயக்கம் தெளிந்து எழுந்தார். போலீஸில் தன் வீட்டில் நடந்த திருட்டை பற்றி புகார் கொடுக்கிறார் வயதான கம்மத்து. போலீஸார் வயதான கம்மத்தை திட்டுறாங்க. உங்களை போல தனியாக வாழற வயசானவங்களை எப்பவுமே பாதுகாக்க போலீஸால் முடியுமா சார்? அக்கம் பக்கத்தில் 4 பேர்கிட்ட பேசி பழகுங்க, அவங்கள உதவிக்கு கூப்பிடுங்க, ஒத்துமையாக சமூகத்தோடு சேர்ந்து வாழுங்க சார் அப்படிங்கிறாரு போலீஸ்காரரு. கம்மத்து தாத்தா அதன் பிறகு பார்க்கில் நடக்க போகும்போதெல்லாம் சில பேர்கிட்ட வலுக்கட்டாயமாக பேசி பழக முயற்சி செய்கிறாரு. யாரும் அவகிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. சந்தேகத்துடன் கம்மத்தை பார்க்குறாங்க. அந்த காலனியில் புதிதாக கனடாவிலிருந்து வந்து வாழ துவங்கி இருக்காங்க வயதான கௌரி. அவங்களுக்கும் 60 வயது இருக்கும். கௌரிக்கு ஒரே மகன். கனடாவில் திருமணமாகி செட்டில் ஆகிட்டான் அவன். மகனின் வீட்டில் ஒரு வேலைக்காரியை போல மரியாதை இழந்து வெளிநாட்டில் மருமகளிடம் அடிபட்டு மிதிப்பட்டு வாழ முடியாமல் மீண்டும் மும்பைக்கு வந்து தனது பழைய வீட்டில் தனித்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க கௌரி பாட்டி. இப்போ வாக்கிங்க்கு வர ஆரம்பிச்சிருக்க வாயாடியான கௌரி பாட்டியை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கான் டெய்லர் நன்னே. கௌரி பாட்டியின் மாடி பால்கனி வழியாக குதித்து அங்கு இருந்த சொற்ப பணத்தையும் திருடிக்கிறான் நன்னே. தடுக்க வந்த கௌரி பாட்டியை கீழே பிடிச்சு தள்ளிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் நன்னே. தாத்தா கம்மத்தின் இறந்து போன மனைவியின் அந்த தாலியை தனது காதலி ராணிக்கு தரான் நன்னே. 2 பேரும் கல்யாணமே நடந்துட்டது போல ஒன்றா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ராணி இப்பெல்லாம் பிச்சை எடுக்கிறதில்ல. டெய்லர் நன்னே டான்சர் பில்கிஸ் கொடுத்த ஆர்டரை தச்சு கொடுக்க, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்க தனக்கு கொடவுனை வாடகைக்கு கொடுத்த அந்த கடை ஓனரின் விலை உயர்ந்த உதிரி பொருட்களையெல்லாம் திருடி விற்க ஆரம்பிக்கிறான். கடை ஓனர் அதை கண்டுபிடிச்சி டெய்லர் நன்னேவை அடிக்கிறாரு. பணத்தை தர சொல்லி மிரட்டுறாரு. டெய்லர் நன்னேவுக்கு உதவ நினைச்ச காதலி ராணி பணத்துக்காக இரவு விடுதிகளில் கிளப் டான்சராக அரைகுறை ஆடைகளுடன் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறார் ராணி. கௌரி பாட்டியும் தான் வீட்டில் நடந்த திருட்டை பற்றி போலீஸிடம் புகார் அளிக்க போகிறாங்க. அங்கே வந்து இருந்த கம்மத்து தாத்தா கூட கௌரி பாட்டி பேச ஆரம்பித்து கௌரியும் கம்மத்தும் ஒரு நட்புடன் பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த வயதான காலத்தில் 2 பேருக்கும் மத்தியில் மிக தூய்மையான ஒரு நட்பு வளர ஆரம்பிக்குது. இந்த வயதில் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படுது. கௌரிக்கு உடலில் சுகர், பிபி அப்படிங்கிற சில நோய்கள் இருந்தன. 2 பேரின் தனிமையும் இப்போ பறந்து போச்சு. வாழ்க்கையில் இந்த வயோதிகத்தில் சின்ன சந்தோஷம் கிடைக்குது அந்த நட்பினால். ஓரிரு வருடத்தில் இணை பிரியாத நண்பர்களாகிவிட்டனர் பாட்டி கௌரியும் தாத்தா கம்மத்தும். அந்த பார்க்குக்கு ரெட்மேன் அப்படின்னு அழைக்கப்படுகிற எப்பவும் சிகப்பு நிற உடையை உடுத்துகிற வயதான ஒருவர் வருவார். அவர்கிட்ட போய் பாட்டியும் தாத்தாவும் நட்பாக பேச முற்படுறாங்க. ஏன்னா அந்த ரெட்மேனும் தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வயோதிகர். ஆனால் இவங்கக்கிட்ட அவர் பேசவே இல்லை. அந்த ரெட்மேன் தினமும் தன்னுடைய வீட்டை பூட்டிட்டு சாவியை வீட்டு வாசலில் இருக்கும் கால் மிதிக்கு அடியில் வைப்பார். இதை கவனித்து பார்த்த கம்மத்து தாத்தாவும் கௌரி பாட்டியும் கிண்டல் செய்வாங்க. ஒரு நாள் விளையாட்டாக அந்த சாவியை எடுத்து ரெட்மேன் வீட்டை திறந்து அந்த கம்மத்தும் கௌரியும் உள்ளே போய் சுற்றி பார்க்குறாங்க. எதையும் எடுக்கலை, தொடலை. அப்போ வீட்டுக்குள்ளே அந்த டெய்லர் நன்னே ஜன்னல் வழியாக வரான். திருடுறதுக்காக வந்திருந்தான். உடனே நன்னேவின் தலையில் தட்டுனால அடிச்சிடுறாங்க கௌரி பாட்டி.
திருட வந்த நன்னே அடிபட்டு விழுந்துட்டான். கௌரியும் கம்மத்தும் வீட்டை விட்டு வெளியே ஓடி வராங்க. அப்போ பாட்டி கௌரிக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. தாத்தா கம்மத்தால் எதுவும் செய்ய முடியல. தோழியை காப்பாற்ற பதறி துடிக்கிறாரு அவர். பின்னால் வந்த டெய்லர் நன்னே தான் கௌரி பாட்டியை தூக்கி வந்து டாக்ஸி பிடிச்சு கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறான். தக்க சமயத்தில் கௌரி பாட்டி ஹார்ட் அட்டாக்கு வந்தும் காப்பாற்றப்பட்டுட்டாங்க. தனது சேவிங்ஸ் பணத்தை வச்சு மனசார தனது உயிர் தோழியை காப்பாற்றினார் கம்மத்து தாத்தா. டெய்லர் நன்னேவின் கடை ஓனருக்கு தான் கிளப் டான்ஸ் ஆடி வந்த பணத்தை கொடுத்து கடனை அடைச்சிடுறா காதலி ராணி. இனி அந்த மாதிரி கிளப் டான்ஸ் எல்லாம் ஆட போவதில்லை அப்படின்னு சொல்கிறா தன்னுடைய காதலன்கிட்ட. துணிகளை வாங்கிக்கிட்டு இப்போ டான்ஸர் பில்கிஸு முழு பணத்தையும் கொடுத்து முடிச்சிட்டா. நன்னே திருந்தி வாழ ஆரம்பிக்கிறான் ராணி கூட. ஹார்ட் அட்டாக்கு வந்ததால் அம்மாவை மீண்டும் கனடாவுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறதுக்காக வந்திருந்தான் கௌரியுடைய மகன். தன் உயிர் தோழனை விட்டு பிரிய மனமில்லாமல் தாத்தா கம்மத்துடன் அதே நட்புடன் மும்பையில் வாழ முடிவு செஞ்சிட்டாங்க கௌரி பாட்டி. எந்த வயதிலும் எதிர்பார்ப்பில்லாத நல்ல நண்பனின் உறவு ஒன்று இருந்ததுன்னா மனிதனுடைய வாழ்க்கை எப்பவுமே மேம்படும் இல்லைங்களா? நன்றி.